Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து லேடிஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்மர் டைமுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். இந்த சம்மர் டைமில் லேடிஸ்க்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டை தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொண்டை போட்டுட்ருக்கிறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். கழுத்துலலாம் முடி படாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்கிறதுக்காக. ஆனால் இப்படி கொண்டை போட்டு ரப்பர் பேண்ட் போடுறது அப்படிங்கிறது த மோஸ்ட் டேமேஜிங் ஹேர் ஸ்டைல். நம்ம வந்து கொண்டை போட்டு ரப்பர் பேண்ட் போடும்போது ஹேர் பிரேக்கேஜ் நடக்கும், நம்மளுக்கு வந்து முடி உதிர்வு ஜாஸ்தி ஆகும், ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வர முடிய சீவி பின்னல் போட்டுக்கிறதோ இல்லை கிளிப்பு போட்டு வச்சுக்கிறதோ தான் கரெக்டு. ஆனால் உங்களுக்கு கொண்டை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சம்மரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்பவும் போல் கொண்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பென்சிலை சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொண்டை வந்து நிறைய நேரத்துக்கு அப்படியே இருக்கும், சரிஞ்சு கீழே வராது. ஒருவேளை உங்களுக்கு பென்சில் பயன்படுத்துறது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பன் ஸ்டிக் அப்படின்னு நம்மளுக்கு தனியாகவே கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம குச்சி பயன்படுத்தினோம் அப்படின்னா முடி உதிர்வு பிரேக்கேஜ் எல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் டைமில் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு அடிக்கடி வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேர்வையினால் ரேஷஸ், இச்சிங் ப்ராப்ளம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது. மெயினாக இன்னர்ஸோடைய எலாஸ்டிக் படக்கூடிய இடத்துலலாம் இந்த மாதிரி சவப்பாக ஆயிரும், இச்சிங் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு காலையில் குளித்த உடனேயே எந்த இடத்துலலாம் ரேஷஸ் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஸ்வெட் அப்சார்பிங் பவுடரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ரேஷஸ் வராது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராது, அரிப்பு பிரச்சனையே இருக்காது. இந்த அப்சார்பிங் பவுடர் வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது நிறைய பிராண்டில் வருது. ஆன்டி ஃபங்கல் பவுடர் அப்படின்னாலே கொடுப்பாங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டே அந்த பாட்டிலை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயம் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அந்த பாட்டிலை எடுக்கும்போது ஸ்மட்ஜ் ஆகி இந்த மாதிரி விரலெல்லாம் நெயில் பாலிஷ் ஆயிரும். அப்படி ஸ்மட்ஜ் ஆகாமல் நெயில் பாலிஷ் போடுறதுக்கு இப்போல்லாம் ஒரு சூப்பரான டூல் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மோதிரம் மாதிரி ஒரு சிலிக்கான் டூலு. இதை வந்து நம்ம விரல் இடுக்குகளில் இப்படி மாட்டிட்டு இந்த இடத்துல நம்ம நெயில் பாலிஷ் பாட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்மட்ஜ் ஆயிருமோன்னு டென்ஷன் இல்லாமல் நம்ம கூலாக நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி நெயில் பாலிஷ் மாற்றுறது பிடிக்கும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் ஹேவ் டூல் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது வந்து நம்ம இன்னர் வேரோட கரெக்டான சைஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளுடைய கரெக்டான ப்ரா சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 அளவு தேவைப்படுது. ஒன்று வந்து பேண்ட் சைஸு, இன்னொன்று வந்து பஸ்ட் சைஸு. இதை ரெண்டையும் ஒரு இன்ச் டேப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. Shyle.comங்கிற வெப்சைட்டில் ப்ரா சைஸ் கால்குலேட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் போய்ட்டு உங்களுடைய பேண்ட் சைஸ் அண்ட் பஸ்ட் சைஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ப்ரா சைஸ் வந்து அதுவே காமிச்சிடும். சரியான அளவில் ப்ரா தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ப்ரா டைப் தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து அதிகமாக டிஷர்ட், குர்த்தி, கவுன் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்துவீங்க, துப்பட்டா பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டான ப்ரா தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து மோல்டட் ப்ரா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் டிஷர்ட் ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மோல்டடாக உள்ள கப் மாதிரி வச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வயர் ஃப்ரீ ப்ரா. கீழே வந்து வயர் சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுளான ப்ராஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம்.
அதனால் நம்ம துப்பட்டா வேர் பண்ணாத ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். நிப்பிள் இம்ப்ரெஷன் எல்லாம் தெரியாமல் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிடையாது, நைலான் ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல். ஒருவேளை நைலான்லாம் வேண்டாம், எனக்கு காட்டன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காட்டன்லேயும் வந்து மோல்டட் பிராஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுளான பிராஸு. ஸோ இந்த மாதிரி பிராஸ் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா பிரெஸ்ட் சாகிங் இஷ்யூ இருக்கும். ஒரு சிலருக்கு பஸ்ட் சைஸு ரொம்ப பெருசாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மினிமைசர் பிராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எம் ஃபார் மினிமைசர் மாதிரி. இது கட்டே வந்து எம் கட்டில் இருக்கும். கீழே வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. கப்பெல்லாம் வந்து ரவுண்டு ஸ்டிச் போட்டு தைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிராஸ் எல்லாம் வந்து நோ சாகாகவும் யூஸ் பண்ணலாம், மினிமைசராகவும் யூஸ் பண்ணலாம். ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக சைடு ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரா டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ப்ராவில் நிறைய டைப் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிராண்டட் பிராஸ் எல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து நான் Shyle.comங்கிற வெப்சைட்லேருந்து வாங்கினது. Shileல இன்னர்வேர் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய நாள் யூஸ் பண்ண முடியும், பிராண்டட் இன்னர்ஸாக இருக்கும். இப்போ இந்த பிரேசியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா buy 2 get 3 ஃப்ரீன்னு ஆஃபரில் Shileல நான் வாங்கினது. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. Shileல பேண்டீஸ்க்கும் நிறைய ஆஃபர் இருக்குது. இந்த Shyle ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா YT100 அப்படிங்கிற கூப்பன் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம முடி வந்து நல்லா ஷைனிங்காக, சாஃப்டாக, சில்கியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஆனால் பார்லரில் போயிட்டு ஹேர் ஸ்மூத்தனிங் எல்லாம் பண்ணால் அந்த கெமிக்கல்னால முடி கொட்டிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தாமல், அதிகமாக காசு செலவு பண்ணாமல், கம்மி டைமில் நம்ம முடியை எப்படி அப்படி ஷைனிங்காக, சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு டிப் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பயன்படுத்த போகிறோம். இதை தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஸ்கின் கேர், ஹேர் கேர்லலாம் கூட இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வச்சு ஒரு ஜெல் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல நுர மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே கொதிச்சா ரொம்ப கெட்டி ஆயிரும், ஃபில்ட்ரு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே இதை எடுத்து வடிகட்டிடுங்க. ஏன்னா இது ஆற ஆற ரொம்ப கெட்டி ஆயிரும், அப்புறம் வடிகட்ட முடியாது. இப்போ ஈஸியாக வடிகட்டிட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காயிரும். அதுக்கப்புறம் வடிகட்டுறது ரொம்பவே கஷ்டம், நிறைய டைம் எடுக்கும். இப்போ இந்த ஜெல் வந்து ஆறும்போது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நல்ல ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். வெளியில் வச்சா ஒரு 3-4 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை வந்து நம்ம 2-3 விதமாக பயன்படுத்தலாம். ஹேர் கேருக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு லீவ் ஆன் கண்டிஷனர் மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு தலை கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே இந்த ஜெல் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம தலையிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹேர் ஸ்டைலிங் ஜெல் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். நம்ம இது வந்து முடிக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி இருக்கும். நம்ம முடியை வந்து சாஃப்டாக, சில்கியாக, ஷைனியாக வச்சுருக்கோம்.
உங்களுக்கு லீவ் ஆன் கண்டிஷ்னரை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதை வந்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு கப்பில் உங்களுக்கு தேவையான அளவு ஜெல் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கணும். அது நுரைச்சி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடும். இதை வந்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி தலையில் போட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ரூட்ஸ்லலாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு 1 மணி நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரி முடியை அப்படியே சாஃப்டாக சில்கியாக ஆக்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு 2 நாள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு 2-3 யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுருட்ட முடி, ஸ்ட்ரெயிட் ஹேரு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். முடி வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.